ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஸ்பிரிச்சுவல் வாக், ஆவிக்குரிய இந்த நடையை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்ற வார்த்தையை ஆவியானவர் எழுதுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் கூட பாருங்கள், 40 வருட பிரயாணத்திலே அவர்கள் 42 இடங்களிலே கூடாரங்களை அமைத்து தொடர்ந்து அவர்கள் பிரயாணப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். அதுவும் ஒரு ஆவிக்குரிய நடையா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு கூட பாருங்கள், ஒரு ஆவிக்குரிய நடையா இருக்கிறது. இட் இஸ் a spiritual walk. ரோமர் புஸ்தகம் முழுவதையும் வாசிக்கும் பொழுது அங்கே 3 விதமான நடையை குறித்து ஆவியானவர் எழுதுகிறதை வாசிக்க முடிகிறது. There are 3 kinds of walk. முதலாவது, ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு புதுவிதமான நடை, நியூ வாக். இந்த புதுவிதமான நடை எப்பொழுது வரும் என்றால், நாம் எப்பொழுது ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ, எப்பொழுது நாம் பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய புதிய வாழ்க்கையானது, புதிய நடையானது துவங்குகிறது. இரண்டாவது, ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஸ்பிரிச்சுவல் லீடிங், ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம், ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு நடை. அது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் என்றால், பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற, ஆவியானவருடைய லீடிங் கிடைக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் வர முடியும். மூன்றாவது, ரோமர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே சீரான நடையை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார். அதாவது யூனிஃபார்ம் வாக். இந்த சீரான நடை எதற்கு உபயோகமாக இருக்கிறது என்றால், காலத்தை பற்றிய ஒரு அறிவு. எப்பொழுது நாம் சீரான நடையை நடக்க முடியும் என்றால், காலத்தை பற்றியதான ஒரு அறிவு நம்மளுக்கு வரும் பொழுது, அது நாம் சீரான நடையை நடக்க பிரயோஜனமாய் நம்மளை பிரயோஜனப்படுத்துகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாம் தூங்குகிறவர்களாக அல்ல, தூக்கத்திலிருந்து எழும்புகிறவர்களாக, நித்திரையிலிருந்து எழும்புகிறவர்களாக நம்மை மாற்ற இந்த சீரான நடை, யூனிஃபார்ம் வாக் உதவியாய் இருக்கிறது. ஏனோக்கு 300 வருடம் அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று இருக்கிறது, தேவனோடு நடந்தான் என்று இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனோடு நடக்க வேண்டும் என்றால், நாம் அந்த புதிய நடையையும் ஆவியானவருடைய லீடிங்கையும் ஒரு சீரான நடையையும் நான் நடக்க கற்றுக்கொண்டால், ஆவியானவரோடு தொடர்ந்து நாம் இயேசுவோடு நடக்க முடியும். இயேசுவோடு நடக்க பழகுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.